வணக்கம். சாப்பாட்டுக்கு வசதி இல்லை. மிகவும் ஏழ்மையான ஒருவர் நம் குடும்பத்தில் அடைக்கலம் புகுந்து நம் குழந்தைகளோடு ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு உறங்கி அவர்கள் அப்படியே கொஞ்ச நாள் நம்மோடு குடும்பத்தோடு ஐக்கியமாகி நாளடைவில் அவர்கள் வெளியே செல்லும்போது ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து படிப்படியாக அவர் முன்னேறி வருகிற சூழ்நிலையில் அவர் நம் குடும்பத்தையோ நம் குழந்தைகளையோ மறக்கும் சூழ்நிலையில் அவரோடு சேர்ந்து பழகுவதை நிறுத்திவிட வேண்டும். அதற்காக அவரோட பேசுகிறதோ பழகிறதோ, அவர் எப்படி ஒதுங்கி போகிறாரோ அது மாதிரி நாமளும் ஒதுங்கி வந்துடணும். அவர்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும், ஜாக்கிரதையாக பழக வேண்டும். அது மட்டுமில்லை, யாரிடத்திலும் நாம் பேசும்போது நம் வார்த்தைகள் ரொம்ப பணிவாகவும் தாழ்மையாகவும் இருக்க வேண்டும். பழமொழி இருக்கிறது, 4 சுவருக்குள்ளே பேசும்போதும் சுவத்துக்கு காது இருக்கும் என்பார்கள். எங்கு பேசினாலும் அங்கு ஒரு காது இருக்கும், 2 கண் இருக்கும் என்பார்கள். அதனால நாம் பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாக நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். இப்படி நம் வார்த்தை பேசுவது ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வந்தால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும், இந்த வார்த்தைகளால் பகையை உண்டாக்குவது என்பது அறவே நம்மோடு இருக்காது. இதனை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் யாரிடத்திலையும் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்தலாம்.